21வது ஸ்லோகம். பகவான் சொல்றார், சைவ சாலோக்ய சாரூப்ய முக்திரித்யபிதீயதே சதாச்சாரரதோ பூத்வா திஜோ நித்யமனன்யதீ. சாலோக்கிய சாரோப்பிய முக்தி அப்படின்னு சொல்றதெல்லாம் அதுதான். தர்மத்துக்கு கட்டுப்பட்டு அதர்மம் செய்யாதக்கு, எல்லாத்திலையும் வியாபிச்சிருக்கிற என்னில மனச அர்ப்பிக்கணும். வேற சிந்தனைக்கு இந்த மனசை கொண்டு போகக்கூடாது. 23வது ஸ்லோகம். மயி சர்வாத்மகே பாவோ மத்சாமீப்யம் பஜத்யயம் சைவ சாலோக்ய சாரூப்ய சாமீப்யாமுக்திரிஷ்யதே. வேற எதிலையும் சிந்தனை இல்லாதக்கு, என்னில அந்த கரணத்தை சமர்ப்பிக்கிற ஞானி, என்னோடு அந்த சாமீப்பிய முக்திய பிராபிக்கிறான். ரொம்ப ரொம்ப ஞானம் இருந்தாதான் அதுக்கு சாதிக்கும். பிரம்மத்தை தெரிஞ்சுக்கிறவனாக்கும் ஞானி. அதனால பிரம்மத்தை தெரிஞ்ச பிராமணன். அந்த சாலோக்கிய முக்தி அப்படிங்கிறது அதுதான் சாமீப்பிய முக்தி அப்படின்னும் சொல்லப்படுறது. என்னோட உலகத்துக்கு, அந்த வைகுண்ட லோகத்துக்கு வந்தானா அதுக்கப்புறமா எங்கிட்டயே வசிக்கலாமே. அதனால சாலோக்கிய முக்தி அப்படின்னும் சாமீப்பிய முக்தி அப்படின்னும் அந்த உத்தம பக்தனுக்கு கிடைக்கும். 24வது ஸ்லோகம். குரு உபதிஷ்டமார்கேண தியாயன் மத் ரூபம் அவ்யயம் மத் சாயுஜ்யம் திஜா சம்யக் பஜேத் பிரமர கீடவது. குரு உபதேசிச்ச மார்க்கம் வழி அழியாத எல்லா இடத்திலையும் வியாபிச்சிருக்கிற என்னோட ரூபத்தை சரியானபடி தியானிச்சுண்டு வேதத்தை தெரிஞ்ச ஞானி, வேதஜனா இருக்கிற பிராமணன் பிரமர கீட நியாயேன நம்மளோட வீடுகளிலெல்லாம் பார்த்தானாக்கா செவரில சின்ன ஒரு மண்ணால இருக்கிற கூடு தெரியும், புத்து. அதுக்குள்ள இருக்கிற புழுவை கொண்டு வைக்கிறது வேட்டாளன் அப்படிங்கிற பிராணியாக்கும். அந்த கூட்டுக்குள்ள வேட்டாளன் அப்படிங்கிற பிராணி புழுவை கொண்டு வந்து வைக்கிறது. கொஞ்ச நாளைக்கு அப்புறம் அதுலேருந்து வர்றது புழு கிடையாது, அது வேறொரு வேட்டாளன் ஆயிட்டு பவிக்கிறது. ராம மந்திர ரூபத்தால புதிய சிருஷ்டி ஆயிட்டு தீரறது. அது என்னோட சாயுஜ்யத்தை பிராபிக்கிறது.
ஒரு புழுவை கொண்டு வந்து அந்த மண் புத்துக்குள்ள வச்சு அது அதையே நினைச்சுட்டு இருக்கிறதுனாலயாக்கும் கொஞ்ச நாள் கழிஞ்சா அந்த புழு வேட்டாளன் ஆயிட்டே மாறுறது. அதே மாதிரி என்னையே நினைச்சுட்டு இருக்கிறவா என்ன மாதிரியே ஆயிடுறா, சாயுஜ்ய முக்தி அவளுக்கு கிடைச்சிடுறது, என்னில அழிஞ்சு சேருறா அப்படின்னாக்கும் இந்த ஸ்லோகம் குருவோடு உபதேசம் படி குரு உபதேசிச்ச மார்க்கம் வழி அக்கும் இப்படி ஒரு சாயுஜ்ய முக்தி அவளுக்கு கிடைக்கிறது. 25வது ஸ்லோகம். ச ஏவ சாயுஜ்ய முக்திஹி ஸ்யாத் பிரம்ம ஆனந்தகரி சிவா சதுர்விதா சதுர்விதாது யா முக்திஹி மத் உபாசனையா பவேத். அதுதான் பிரம்மானந்தமா இருக்கிற எல்லாவித மங்களங்களை கொடுக்கிற சாயுஜ்ய முக்தி. 4 விதத்துல இருக்கிற பக்தியும் என்ன உபாசிச்சதால அந்த உத்தமோத்தம உபாசகனுக்கு கிடைக்கிறது. 26வது ஸ்லோகம். இயம் கைவல்ய முக்திஸ்து கேனோபாயேன சித்யதே மாண்டூக்யமேகமேவாலம் முமுட்சூணாம் விமுக்தயே. மாண்டூக்யம் ஏகம் ஏவ அலம் முமுட்சூணாம் விமுக்தயே. ஹனுமான் சுவாமி கேட்கிறார், பகவானே இந்த கைவல்ய முக்தி கிடைக்கிறதுக்கான உபாயம் அப்படிங்கிறது என்னது? அதுக்கு ஸ்ரீராமதேவன் சொன்னார், முமுட்சுக்களுக்கு முக்திக்கு ஆயிட்டு மாண்டூக்கிய உபனிஷத்து ஒன்று மட்டும் அலம் போருமானது. 27வது ஸ்லோகம். ததாப்ய சித்தம் சேத் ஞானம் தேசோபனிஷதம் படா ஞானம் லப்த்வா சிராதேவ மாமகம் தாம யாஸ்யசி. அதனால ஞானம் கிடைக்கலை அப்படின்னு நினைக்கா, மாண்டூக்கிய உபனிஷத்தினால ஞானம் கிடைக்கலை அப்படின்னு நினைக்கா தசோபனிஷத்தை படிக்கலாம். இந்த படினத்தால ஞானம் கிடைச்சு கிரமேண என்னோடு அந்த மோட்ச பதவியை பிராபிக்கலாம். 28வது ஸ்லோகம். ததா அபி திருடதா நோ சேத் விஜ்ஞானஸ்ய அஞ்சனா சுதா த்வா த்ரிம்ஷ ஆக்ய உபனிஷதம் சம் அபியஸ்ய நிவர்த்தையே. ஸ்ரீராமதேவன் சொன்னார், அப்படி 10 உபனிஷத்துக்களை படிச்சிட்டும் விஞ்ஞானம் திருடமாகலை அப்படின்னா அஞ்சனாத்மஜா வாயுபுத்ரா நான் சொல்றத கேளு, 32 உபனிஷத்துக்கள் நன்னா அபியசிச்சு மோட்சத்தை பிராபிக்கலாம். 29வது ஸ்லோகம். விதேஹ முக்தா விச்சாசேதஷ்டோத்தர சதம் படா
தாசாம் கிரமம் சசாந்திம் ச ஸ்ருணுவக்ஷ்யாமி தத்வதா. விதேக முக்தியாக்கும் ஆசை அப்படின்னாக்கா 108 உபனிஷத்துகள் படிக்கணும். அதனோட கிரமத்தை நான் சொல்லித்தரேன். உடலோடு கூடிட்டு இருக்கிற ஞானி உடலோடு கூடி இருக்கிறதையே முக்தி பிராபிக்கிற அவஸ்தையாக்கும் தேக முக்தி. அந்த தேகத்தை விட்டுட்டு உள்ள முக்தியாக்கும் விதேக முக்தி. 30வது ஸ்லோகம். விதேக முக்தி ஆசைப்படுறவா 108 உபனிஷத்துகள் படிக்கணும். அந்த 108 உபனிஷத்தோடு கிரமம் நான் சொல்றேன் அப்படின்னாக்கும் பகவான் இங்க ஸ்ரீராமதேவன் ஆஞ்சநேயர்கிட்ட சொல்றார். ஈஷகேன கட பிரஸ்ன முண்டமாண்டூக்ய தித்திரி ஐதரேயம் ச சாந்தோக்யம் பிருஹதாரண்யகம் ததா. ஈஷாவாஸ்யம் கேனம் கடம் பிரஷ்னம் முண்டகம் மாண்டூக்யம் தைத்திரியம் ஐதரேயம் சாந்தோக்யம் பிருஹதாரண்யகம். എന്നിട്ട് അതിനോട് കണ്ടിന്യൂവേഷൻ ആയിട്ട് ചൊല്ലുறார். 31வது ശ്ലോകം. ബ്രഹ്മ കൈവല്യ ജാബാല ശ്വേതാശ്വോ ഹംസ ആരുണ ഗർഭോ നാരായണോ ഹംസോ ബിന്ദുർ നാദ ശിരശിക. ബ്രഹ്മ കൈവല്യം ജാബാലം ശ്വേതാശ്വതരം ശ്വേത അശ്വതരം ഹംസം ആരുണികം ഗർഭം മഹാനാരായണം പരമഹംസം ബ്രഹ്മബിന്ദു അമൃതനാദം അഥർവശിരം അഥർവശിഖം. அதே மாதிரி இனியும் கண்டினியூ ஆகிறது. 32வது ஸ்லோகம். மைத்ராயணி கௌஷீதகி பிருஹஜ்ஜாபாலதாபினி காலாக்னிருத்ரமைத்ரேயி சுபாலச்சுரிமந்திரிகா. மைத்ராணி கௌஷீதகி பிராமணம் பிருஹஜ்ஜாபாலம் நிருசிம்ஹபூர்வதாபினி நிருசிம்ஹோத்தரதாபினி காலாக்னிருத்ரம் மைத்ரேயி சுபாலம் சுரிகம் மந்திரிகம். அதே மாதிரி 33வது ஸ்லோகத்துல இனியும் கண்டினியூ ஆகிறது. சர்வசாரம் நிராலம்பம் ரஹஸ்யம் வஜ்ரசோஜிகம் தேஜோநாதாத்யான வித்யாயோக தத்வாத்மபோதகம். தேஜோநாதாத்யான வித்யாயோக தத்வாத்மபோதகம். சர்வசாரம் நிராலம்பம் சுகரஹஸ்யம் வஜ்ரசூஜிகம் தேஜோபிந்து நாதபிந்து தியானபிந்து பிரம்மவித்யா யோக தத்துவம் ஆத்ம பிரபோதகம். அதே மாதிரி 24வது ஸ்லோகம். குரு உபதிஷ்டமார்கேண தியாயன் மத் ரூபம் அவ்யயம் மத் சாயுஜ்யம் திஜா சம்யக் பஜேத் பிரமர கீடவது. குரு உபதேசிச்ச மார்க்கம் வழி அழியாத எல்லா இடத்திலையும் வியாபிச்சிருக்கிற என்னோட ரூபத்தை சரியானபடி தியானிச்சுண்டு வேதத்தை தெரிஞ்ச ஞானி வேதஜனாயிருக்கிற பிராமணன்
ഭ്രമര കീട ന്യായേന നമ്മളോട് വീടുകളിലെല്ലാം பார்த்தானாக்கா செவிரில சின்ன ஒரு மண்ணால இருக்கிற கூடு தெரியும், புத்து. அதுக்குள்ள இருக்கிற புழுவை கொண்டு வைக்கிறது வேட்டாளன் அப்படிங்கிற பிராணியாக்கும். அந்த கூட்டுக்குள்ள வேட்டாளன் அப்படிங்கிற பிராணி புழுவை கொண்டு வந்து வைக்கிறது. கொஞ்ச நாளைக்கு அப்புறம் அதுலேருந்து வர்றது புழு கிடையாது, அது வேறொரு வேட்டாளன் ஆயிட்டு பவிக்கிறது. രാമമന്ത്ര രൂപത്താല് പുതിയ സൃഷ്ടിയായിട്ട് തീരരുത്, അത് എന്നോട് സായുജ്യത്തെ പ്രാപിക്കരുത്. ഒരു പുഴുവെ കൊണ്ടുവന്ന് அந்த மண் புத்துக்குள்ள வச்சு அது அதையே நினைச்சுட்டு இருக்கிறதுனாலயாக்கும் கொஞ்ச நாள் கழிஞ்சா அந்த புழு வேட்டாளன் ஆயிட்டே மாறுறது. அதே மாதிரி என்னையே நினைச்சுட்டு இருக்கிறவா என்ன மாதிரியே ஆயிடுறா, சாயுஜ்ய முக்தி அவளுக்கு கிடைச்சிடுறது, என்னில அழிஞ்சு சேரறா அப்படின்னாக்கும் இந்த ஸ்லோகம். குருவோடு உபதேசம் படி, குரு உபதேசிச்ச மார்க்கம் வழி அக்கும் இப்படி ஒரு சாயுஜ்ய முக்தி அவளுக்கு கிடைக்கிறது. 35வது ஸ்லோகம். ரஹஸ்யம் ராம தபனம் வாசுதேவம் ச முத்கலம் சாண்டில்யம் பைங்கலம் பிட்சு மஹச்சாரீரகம் சிகா. மஹம் சாரீரகம் சிகா. രാമരഹസ്യം, അതായത് ശ്രീരാമ പൂർവ താപിനി, ശ്രീ രാമോത്തര താപിനി, വാസുദേവം മുദ്ഗലം ശാണ്ഡില്യം പൈങ്കலம் பிட்சுகம் மகம் சாரீரகம் யோகசிகம் இப்படிலாம் இருக்கிற உபனிஷத்துக்களும் இனியும் அந்த உபனிஷத்துக்களோட பேரு கண்டினியூ ஆகிறது. பல பல ஸ்லோகங்களில இந்த பேருகளை கண்டினியூ பண்ணிட்டு சொல்லப்படுறது. ஒட்டுக்கா ஒரே ஸ்லோகத்துல சொன்னா நமக்கெல்லாம் புரிஞ்சுக்கிறதுக்கு சிரமமாகும் அப்படிங்கிறதுனால பல பல ஸ்லோகங்களில் இந்த ஸ்லோகங்களை பிரிச்சு பிரிச்சு பகவான் சொல்றதாயிட்டு இங்க எழுதப்பட்டிருக்கு. 36வது ஸ்லோகம். துரியாதீத சந்நியாச பரிவ்ராஜாட்ச மாலிகா அவ்யக்தைகாட்சரம் பூர்ணா சூர்யாட்சியத்யாத்மகுண்டிகா. துரியாதீதம் சந்நியாசம் பரமஹம்ச பரிவ்ராஜகம் அக்ஷமாலிகம் அவ்யக்தம் ஏகாட்சரம் அன்னபூர்ணா சூர்யா அட்சி அத்யாத்மம் குண்டிகம். 37வது ஸ்லோகம். சாவித்ர்யாத்மா பாசுபதம் பரம் பிரம்மாவதூதகம் திரிபுராதபனம் தேவி திரிபுரா கடபாவனா ஹிருதயம் குண்டலீ பஸ்ம ருத்ராட்ச கணதர்ஷனம். சாவித்ரி ஆத்மம், பாசுபத பிரம்மம் பரபிரம்மம், அவதூதம் திரிபுரதாபினி தேவி திரிபுரம் கட
ഭാവന ഹൃദയം, രുദ്രഹൃദയം, യോഗകുണ്ടലിനി, ഭസ്മജാബാലം, രുദ്രാക്ഷജാബാലം, ഗണപതി ദർശനം. 38ാவது ശ്ലോകം. താരസാര മഹാവാക്യ പഞ്ചബ്രഹ്മാഗ്നിഹോത്രകം ഗോപാലതപനം കൃഷ്ണം യാജ്ഞവൽക്യം വരാഹകം. താരസാരം മഹാവാക്യം പഞ്ചബ്രഹ്മം പ്രാണാഗ്നിഹോത്രം ഗോപാല പൂർവതാപിനി ഗോപാല ഉത്തര താപിനി കൃഷ്ണം യാജ്ഞവൽക്യം വരാഹം. ഇനിയും 39ാவது ശ്ലോകം. ശാട്യായന ഹയഗ്രീവം ദത്താത്രേയം ച ഗാരുഡം കലിജാബാലി സൗഭാഗ്യ രഹസ്യ ഋജമുക്തികാ. ശാട്യായനീയം ഹയഗ്രീവം ദത്താത്രേയം ഗാരുഡം കലിസന്തരണം ജാബാലി സൗഭാഗ്യലക്ഷ്മി ബഹ്ഋജം മുക്തികം. ഇത്രയുമാക്കം 108 உபனிஷத்துகள் அப்படின்னு பகவான் சொல்றதையாக்கும் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். 40வது ஸ்லோகம். ஈஷாவாஸ்ய உபனிஷத்துலேருந்து முக்திக உபனிஷத்து வரைக்கும் இருக்கிற உபனிஷத்துகளாக்கும் இருக்கு அப்படிங்கிறத பகவான் சொல்றார். ஏவமஷ்டோத்தரசதம் பாவனாத்ரயநாசனம் ஞானவைராக்யதம் பும்சாம் வாசனாத்ரயநாசனம். இப்படியாக 108 உபனிஷத்துகள் இருக்கு. இது 3 வித தாபத்ரயங்களை இல்லாம பண்றது, அதே மாதிரி ஞானத்தையும் வைராகியத்தையும் கொடுத்து பக்திய இன்க்ரீஸ் பண்றது. 41வது ஸ்லோகம். பூர்வ உத்தரேஷு விஹித தது தது சாந்தி புரஸ்ஸரம் பூர்வோத்தரேஷு விஹித தத் தத் சாந்தி புரஸ்ஸரம் வேத வித்யாவ்ரத ஸ்நாத தேசிகஸ்ய முகாது ஸ்வயம். இந்த ஓரோ உபனிஷத்தோடும் ஆரம்பத்திலையும் முடிவிலையும் அததோடு சாந்தி பாடங்கள் சொல்லப்பட்டிருக்கு. எந்த வேதத்திலேந்தாக்கும் அந்த உபனிஷத்து சொல்லப்படுறதோ அதனோடு சாந்தி பாடங்கள் சொல்லப்பட்டிருக்கு. அந்த சாந்தி பாடங்களோடு கூடிட்டு இந்த உபனிஷத்தை படிக்கிற ஞானி இந்த 108 உபனிஷத்துக்களும் வேத வித்யைய நன்னா தெரிஞ்சுட்டு இருக்கிற குரு கிட்டேந்து படிச்சானா அப்படி இருக்கிற சிஷ்யனோடு எல்லா விதமான சங்கடங்களும் இல்லாம போறது, இந்த பிரபஞ்சத்துல பிறந்து ஜனன மரணமா இருக்கிற சம்சார சோகம் எல்லாம் நசிச்சு ஜீவன் முக்தனாகிறான் அப்படின்னாக்கும் 41-42 ஸ்லோகங்கள் வழி சொல்லப்படுறது. गृहीत्वाष्टोत्तरशतं ये पठन्ति द्विजोत्तमाः प्रारब्धक्षयपर्यन्तं जीवन्मुक्ता भवन्ति ते.
41, 42 ശ്ലോകങ്ങൾ വഴി നമ്മൾ பார்த்தது ഇത്രയുമാക്കും. 43ാவது ശ്ലോകം. തദകാലവശാദേവ പ്രാരബ്ധേ ദുക്ഷയം ഗതേ വൈദേഹീം മാമകീം മുക്തിം യാന്തി നാസ്ത്യത്ര സംശയ. தொடர்ந்து കാലക്രമത്തിലെ പ്രാരബ്ധ ക്ഷയം ഉണ്ടാകർത്ത അവ എന്നോടുകൂടി ചേർന്ന് ശരീരമില്ലാത്ത വിദേഹമുക്തിയെ പ്രാപിക്കറാ. ഇതിലെ എന്തവിധமான ഡൗട്ടും இல்லை. ന അസ്തി അത്ര സംശയഃ. എന്തവിധமான ഡൗട്ടും ഇതിൽ கிடையாது. 44வது ശ്ലോകം. ஸ்ரீராமதேவனும் ஆஞ்சநேய சுவாமியுமாயிருக்கிற பேச்சுவார்த்தையாக்கும் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அதனாலேயாக்கும் இங்க நம்ம அது ஸ்லோகமாயிட்டு பார்த்து சொல்லிட்டு இருக்கோம். സർവ ഉപനിഷദാം മധ്യേ സാരം അഷ്ടോത്തരം ശതം സകൃത് ശ്രവണമാത്രേണ സർവ അഗ ഔഗ നികൃന്തനം. எல்லா உபனிஷத்துகளிலையும் வச்சு எசன்ஸா இருக்கிற 108 உபனிஷத்துக்கள் ஒரு தடவையாவது காதை கொடுத்து கேட்டானாக்கா சர்வ பாபங்களும் இல்லாம போகும் அப்படின்னு ஸ்ரீராமதேவன் ஆஞ்சநேய சுவாமிக்கு சொல்லிட்டு இருக்கார். 45வது ஸ்லோகத்திலேருந்து 48வது ஸ்லோகம் வரைக்கும் ஸ்லோகத்தை பார்த்துட்டு அதனோட அர்த்தத்தை பார்க்கலாம். அப்பதான் ஒரு கண்டினியூவேஷன் உண்டாகும். மாயோபதிஷ்டம் சிஷ்யாயா துப்யம் பவனநந்தன இதம் சாஸ்திரம் மயாதிஷ்டம் குஹ்யமஷ்டோத்தரம் சதம். 46வது ஸ்லோகம். ஞானதோ அஜ்ஞானதோ வாபி படதாம் பந்தமோஜகம் ராஜ்யம் தேயம் தனம் தேயம் யாஜத காமபூரணம். 47வது ஸ்லோகம். இதம் அஷ்டோத்தரசதம் ந தேயம் யஸ்ய கஸ்யசித் நாஸ்திகாய கிருதக்னாய துராச்சாரரதாய வை. 48வது ஸ்லோகம். மத்பக்தி விமுகாயாபி சாஸ்திரகர்த்தேஷு முஹ்யதே குருபக்தி விஹீனாய தாதவ்யம் ந கதாச்சனா. ஸ்ரீராமதேவன் சொன்னார் ஆஞ்சநேயர்கிட்ட 45லேருந்து 48 வரைக்கும் ஒரு சேர அர்த்தத்தை பார்க்கிறோம். ஹே வாயுபுத்ரா, சிஷ்யனான என்னோட சிஷ்யனான உனக்கு நான் உபதேசிச்சு தந்த ரகசியமாயிருக்கிற இந்த 108 உபனிஷத்துக்கள் தெரிஞ்சோ தெரியாதைக்கோ ஆராக்குமோ படிக்கிறா அவளுக்கு இந்த புனரபி ஜனனம் புனரபி மரணம் அப்படிங்கிற பந்தனம் இல்லாம பந்த மோஜகம் உண்டாகிறது. அவளுக்கு இந்த ஜீவிதத்துல என்னெல்லாம் அவ ஆசைப்படுறாளோ, தனமாகட்டும் ராஜ்யமாகட்டும், அவ என்ன ஆசைப்படுறாளோ அதெல்லாத்தையும் அவளுக்கு கொடுக்கப்படும். அப்படி அவ அந்த ஆசைகளெல்லாம் அனுபவிச்சு இனி எனக்கு எந்த ஆசையும் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு அவஸ்தையில வந்த அப்புறம் அவளுக்கு முக்தியையும் கொடுக்கப்படும். ஆனா 108 உபனிஷத்துகளும் எல்லாருக்கும் கொடுக்கறதுக்கு சாதிக்காது. முக்கியமா கடவுள் நம்பிக்கை இல்லாதவனுக்கும் அதே மாதிரி துஷ்பிரவൃத்திகள் செய்யறவனுக்கும் பகவானை நம்பாதவனுக்கும் கெடுதலான விஷயங்கள் செய்யறவனுக்கும் அசத்தான
விஷயங்களில ஈடுபாடு இருக்கிறவனுக்கும் குருபக்தி இல்லாதவனுக்கும் இந்த 108 உபனிஷத்துக்களை கொடுக்கறதுக்கு சாத்தியமில்லை. 49, 50 ஸ்லோகங்கள் ஒரு சேர சொல்லப்படுறது. சேவாபராய சிஷ்யாய ஹிதபுத்ராய மாருதே மத்பக்தாய சுசீலாய குலீனாய சுமேதசே. 49வது ஸ்லோகமாக பார்த்தோம். அடுத்தது 50வது ஸ்லோகம். சம்யக் பரீட்சிய தாதவ்யமேவமஷ்டோத்தரம் சதம் ய படேத்ஷிணுயாத்வாபி ச மாமேதின சம்சயா ததேதத் ரிஜாப்யுக்தம். தது ஏதது ரிஜா அப்யுக்தம். மாருதி அப்படின்னு ஆஞ்சநேயரை கூப்பிட்டு பகவான் சொல்றார். ஹெல்பிங் மென்டாலிட்டி இருக்கிற சிஷ்யனும் அடுத்தவாளுக்கு ஹெல்ப் பண்ணறோம் அப்படிங்கிற நினைப்போடு கூடி இருக்கிற புத்திரனும் என்னோட உத்தம பக்தனும் ரொம்ப ரொம்ப நல்ல குணங்கள் இருக்கிறவனும் புத்திமானுமான சிஷ்யனை சரியாயிட்டு டெஸ்ட் பண்ணி பார்த்ததுக்கு அப்புறம் மட்டும்தான் இந்த 108 உபனிஷத்துக்களை உபதேசிக்கலாம். உபனிஷத்துக்கள் கேட்கவோ படிக்கவோ செய்யறவன் என்னையே பிராபிக்கிறான், அதுல சந்தேகம் ஒன்றும் இல்லை. அந்த விஷயத்தை எடுத்து சொல்ற மாதிரி வேத வாக்கியம் இருக்கு, அதை நான் இங்க உனக்கு சொல்லறேன் அப்படின்னு பகவான் அதுக்கு எக்ஸாம்பிளுக்கு 2 வேத வாக்கியத்தையும் சொல்லறார். அதாக்கும் 51, 52 மந்திரங்கள். 51, 52 இது ரெண்டும் வேத வாக்கியம் அப்படிங்கிறதுனால மந்திரமாக்கும். ஸ்ரீராமதேவன் ஆஞ்சநேய சுவாமிக்கு சொல்லுற மந்திரம் வேத வாக்கியம். மந்திர உச்சாரண சாஸ்திர பிரகாரம் மந்திரத்தோடு ப்ரொனவுன்சியேஷன் உச்சாரணம் அப்படிங்கிறது கரெக்டா இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். அதனால மந்திரங்களை அவாய்டு பண்ணிட்டு அதனோட அர்த்தங்களுக்கு நமக்கு இங்க போகலாம். ஒருக்கா வித்யை பிராமணனை സമീപിച്ച് ബ്രഹ്മവിദ്യൈ ബ്രഹ്മവിദ്യാ തത്വത്തെ ഒരളവ് தெரிஞ்சின்ற ஞானிய அதாக்கும் இங்க பிராமணன். பிரம்மவித்யா அப்படிங்கிற அந்த பகவத் தத்துவத்தை கம்ப்ளீட் ஆயிட்டு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆராலையும் சாதிக்காது. அந்த பக்தி யாத்திரை நடத்துற ஞானி பகவத் தத்துவம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டு அதுக்கான முயற்சிகள் எடுத்துட்டு இருக்கிற புத்திசாலியா இருக்கிற ஞானி அதாக்கும் இங்க பிராமணன். பிராமணன் கிட்ட போயிட்டு அந்த ஞானி கிட்ட போயிட்டு இப்படி வித்யை சொன்னதாயிட்டு ஸ்ரீராமதேவன் சொல்றார். பிரம்மஞானம் தெரிஞ்சவரே, நீங்கள் என்ன ரொம்ப கவனமா பாதுகாக்கணும். உங்களுக்கு நான் ஒரு அசெட் ஆக்கும்.
பொறாமை இருக்கிறவா, வக்ரபுத்தி இருக்கிறவா, இவாளுக்கொன்னும் என்ன ஒருபோதும் தானம் பண்ணக்கூடாது. நீங்கள் அப்படி கவனமா நீங்கள் என்ன பத்திரமா பார்த்துட்டாதான் நான் எப்பவுமே வீரியம் இருக்கிறவளாயிட்டு இருக்கிறதுக்கு சாதிக்கும். ഇതാക്കും 51ാவது മന്ത്രത്തോട് അർത്ഥം. ഇനി 52ാவது മന്ത്രത്തോട് അർത്ഥം. വിദ്യയെ കാതുകൊടുത്ത് കേട്ട് பிரம்மத்தை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்படுற ஏதொரு വ്യക്തിக்கும் குரு கிட்ட சிஷ்யன் பகவத் தத்துவம் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற அந்த ஞான லப்திக்காயிட்டு வரத்த அந்த சிஷ்யனை ரொம்ப நன்னா டீட்டெயில் ஆயிட்டு டெஸ்ட் பண்ணி இந்த உபனிஷத்துகள் தெரிஞ்சுக்கிறதுக்கு, பகவத் தத்துவம் தெரிஞ்சுக்கிறதுக்கு அந்த சிஷ்யனுக்கு தகுதி இருக்கா அப்படின்னு டெஸ்ட் பண்ணினதுக்கு அப்புறம் தான் வைஷ்ணவமா இருக்கிற இந்த ஆத்ம வித்யைய கொடுக்கலாம் அப்படின்னு வேத வாக்கியம் இருக்கு அப்படின்னு ஸ்ரீராமச்சந்திர பகவான் ஆஞ்சநேய சுவாமி கிட்ட சொன்னார்.